ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனும் ஆகிய எங்கள் முற்பிதாக்களின் தேவனே, இந்த அருமையான ஓய்வு நாளின் பிற்பகல் வேலைக்காக நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளின் முற்பகல் நேரத்தில் ஓய்வு நாள் பள்ளிக்கூடத்தையும் தெய்வீக ஆராதனையும் எங்களுக்கு ஆசீர்வதித்து கொடுத்தீர், அதற்காக ஸ்தோத்திரம். இந்த சாயங்கால பொழுதிலே கர்த்தருடைய பாதத்திலே மரியாதை போன்று நாங்கள் அமர்ந்து கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்டு நல்ல பங்கை தெரிந்து கொள்ள எங்களுக்கு கொடுத்த மாபெரும் சிலாக்கியத்திற்காக நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நேரத்திலும் இங்கே கூடியிருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உங்களுடைய வலது கரம் தொட்டு ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். 2013ஆம் ஆண்டின் முதலாவது ஓய்வு நாளிலே முழு ஓய்வு நாள் பகல் நேரம் முழுவதும் ஆண்டவருடைய சமூகத்திலே தரித்திருக்கவும், ஆண்டவரால் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளவும், ஆண்டவருடைய நாமத்தை மையப்படுத்தி ஜீவிப்பதற்கு பொருத்தனைகளை செய்யவும் கொடுத்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். இங்கே இந்த நாளிலும் நாங்கள் கேட்ட சத்தியத்தின்படி எங்களுடைய வாழ்நாட்களில் நடக்கும்போது எங்களுக்கு மத்தியிலே போராட்டம் வரும் என்று நாங்கள் அறிகிறோம். அந்த போராட்டத்திலே வெற்றி பெறத்தக்கதாக உம்முடைய பலனை எங்களுக்கு தர வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, எங்கள் யாவரையும் கரத்திலே மறுபடியும் ஒப்புக் கொடுக்கிறோம். ஏற்றுக்கொள்ளும் ஆசீர்வதியும் ஆவியானவர் மூலமாக நீர் எங்களோடு கூட இடைபெற வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆவியானவர் கொண்டு பேசுகிற வார்த்தைகள் எங்களுடைய இருதயத்திலே பதியவும், அவைகளின்படி நடக்கவும் எங்களுக்கு பலன் தாரும். இந்த மீதமுள்ள நேரமெல்லாம் எங்களோடு எங்களை ஆசீர்வதிக்க வேண்டுமா இயேசு கிறிஸ்து நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். Facing conflicts in life. வாழ்க்கையின் போராட்டங்களை சந்திப்பது எப்படி? போராட்டம் எங்கே ஆரம்பித்தது என்று ஒரு கேள்வி வந்து கேட்டால் அதற்கு வேதம் என்ன பதில் சொல்லுகிறது என்றால், வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம் 7வது வாக்கியம். வானத்திலே யுத்தம் உண்டாயிற்று. மிகாவேலும் அவனைச் சேர்ந்த தூதர்களும் வலு சர்ப்பத்தோட யுத்தம் பண்ணினார்கள். வலு சர்ப்பமும் அதைச் சேர்ந்த தூதரும் யுத்தம் பண்ணியும் ஜெயம் கொள்ளவில்லை. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, வானத்திலே யுத்தம் உண்டாயிற்று. இந்த போராட்டம் எங்கே ஆரம்பித்தது? பரலோகத்திலே ஆரம்பித்தது. யாருக்கும் யாருக்கும் இடையே இந்த போராட்டம் ஆரம்பித்தது என்று சொன்னால், வலு சர்ப்பத்திற்கும் மீகாவேலுக்கும் இடையில். வலு சர்ப்பம் என்று சொல்லும் பொழுது சாத்தான். 9வது வாக்கியத்தை வாசிக்கும் போது அதற்கு ஆண்டவர் அங்கே விளக்கம் சொல்லுகிறார். உலகம் அனைத்தையும் மோசம் போக்குகிற பிசாசு என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய வலு சர்ப்பம் தள்ளப்பட்டது. அது பூமியிலே விழ தள்ளப்பட்டது. அப்படியானால் பரலோகத்திலே யுத்தம் உண்டாயிற்று. இயேசு கிறிஸ்துவுக்கும் சாத்தானுக்கும் இடையே இந்த போராட்டம் ஆரம்பித்தது. இந்த போராட்டத்தை ஆரம்பித்தவன் சாத்தான். ஏசாயா 14ஆம் அதிகாரத்திலும் எசேக்கியேல் 28ஆம் அதிகாரத்திலும் நாம் வாசிக்கும் போது லூசிபர் கிறிஸ்துவின் இடத்திலே வந்து அமர்ந்து அவன் தொழுகையை பெற வேண்டும் என்று விரும்பினான். இயேசு கிறிஸ்து யார் என்று நாம் நன்றாக அறிந்திருக்கிறோம். இயேசு கிறிஸ்து வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் நீரூற்றுகளையும் பறவைகளையும் மிருகங்களையும் மரம் செடி கொடிகளையும் உங்களை என்னை உண்டாக்கின சிருஷ்டிகர்த்தர். அந்த தெய்வத்தின் இடத்திலே அவன் அமர்ந்து அவர் இயேசு கிறிஸ்துவுக்கு கிடைக்கிற ஆராதனையை அவன் பெற வேண்டும் என்று விரும்பினான். ஆகையினாலே ஆண்டவர் என்ன செய்தார் என்று பார்க்கும் பொழுது, அந்த யுத்தத்திலே தோல்வி கண்ட சாத்தானை பூமியிலே தள்ளினார். பூமிக்கு வந்த சாத்தான் அவனுடைய போராட்டத்தை மனுக்குலத்தில் ஆரம்பிக்கிறார். ஆதாமினிடத்திலே வந்தான். ஆதாமை ஏமாற்றினான், வஞ்சித்தான். அது நிமித்தமாக அங்கே ஆதாம் தோல்வியடைந்து சாத்தானுக்கு அடிமையாகிவிட்டார். உலகத்தை ஆளுகை செய்ய வேண்டிய ஆதாம்
சாத்தானிடத்தில் தோல்வி கண்டதினாலே அந்த ஆளுகை யாரிடத்தில் போய்விட்டது? சாத்தானுக்கு போய்விட்டது. அதனால தான் இங்கே 1 யோவான் 5ஆம் அதிகாரத்தில் 1 யோவான் 5வது அதிகாரத்தில் 19ஆம் வாக்கியத்தை வாசிக்கலாம். நாம் தேவனால் உண்டாயிருக்கிறோம் என்றும் உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது என்றும் அறிந்திருக்கிறோம். அப்படியானால் இந்த உலகம் யார் கையில் இருக்கு? எது நிமித்தமாக? இந்த பரலோகத்தில் நடந்த போராட்டம். அந்த பரலோகத்திலே இயேசுவை ஜெயிக்க முடியவில்லை. ஆகையினால் அவன் பூமியிலே தள்ளப்பட்டான். பூமியிலே தள்ளப்பட்ட அந்த சாத்தான் ஆதாமை வெற்றி கொண்டு இந்த உலகத்தை அவன் ஆட்சியின் கீழாக கொண்டு வந்து விட்டான். உலகத்தில் மனிதர்களுக்கு மத்தியிலே அவன் போராட்டத்தை ஆரம்பித்திருக்கிறான். இப்பொழுது யாரோடு போராட்டம்? எப்படிப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளிடத்திலே அவன் போராடுகிறான், இந்த போராட்டத்தை கொண்டு வந்திருக்கிறான் என்று நாம் பார்க்கும் பொழுது ஆண்டவருடைய வேதம் என்ன சொல்லினால், நீங்கள் வீட்டிலே வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம் முழுவதையும் படித்து பாருங்கள். அவன் சாத்தான் எவ்விதமாக போராட்டத்தில் அவன் ஈடுபட்டு அவன் தோற்று போய் கொண்டிருக்கிறான் என்பதை அதிலே அறிந்து கொள்ள முடியும். ஆகையினாலே கிறிஸ்துவினிடத்திலே தோற்று போன காரணத்தினாலே மனுக்குலத்தில் அவன் போராட்டத்தை ஆரம்பித்தான். அந்த போராட்டத்தில் இங்கே என்ன செய்கிறான் என்று சொன்னால், வெளிப்படுத்தின விசேஷத்திலே 12ஆம் அதிகாரம் 13ஆம் வாக்கியத்தை வாசிக்கலாம். 12:13 வலுசர்ப்பமானது தான் பூமியில் தள்ளப்பட்டதை அறிந்து அந்த ஆண் பிள்ளையை பெற்ற ஸ்திரியை துன்பப்படுத்தினது. அப்படியானால் ஸ்திரீ என்று சொல்லும் போது இங்கே கர்த்தருடைய திருச்சபையை குறிக்கிறது. 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்திலே 2ஆம் வாக்கியத்தை வாசிக்கலாம். நான் உங்களை கற்புள்ள கன்னியாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்புக் கொடுக்க நியமித்தபடியால் உங்களுக்காக தேவ வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். அப்படியானால் கர்த்தருடைய திருச்சபையை கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு இங்கே கற்புள்ள ஸ்திரியாக அங்கே பவுல் ஒப்பிட்டு பேசுகிறார். ஆயினாலே கற்புள்ள ஸ்திரீ என்று சொல்லுகிறார். தேவனுடைய திருச்சபையை சொல்லுகிறார். அந்த திருச்சபை எப்படிப்பட்டதாக இருக்கும்? சாத்தான் எந்த திருச்சபையோடு கூட போராட்டம் நடத்துகிறான்? இன்றைக்கு உலகத்திலே கிறிஸ்தவ மார்க்கத்தில் பல பிரிவுகள் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இந்த பல பிரிவுகளுக்கு மத்தியிலே யாரோடு அவன் போராட்டத்தை நடத்துகிறான் என்று சொன்னால், ஆண்டவர் அதற்கு வேதத்தில் என்ன காரியத்தை நமக்கு வெளிப்படுத்துகிறார் சொன்னால், வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம் 17ஆம் வாக்கியத்தை வாசிக்கும் பொழுது, தேவனுடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களும் இயேசு கிறிஸ்துவை குறித்த சாட்சியை உடையவர்களும் ஆகிய அவருடைய சந்ததியான மற்றவர்களுடனே யுத்தம் பண்ண போயிற்று. அப்படியானால் கடைசியாக சாத்தான் யாரோடு கூட அவன் போராட்டத்தை நடத்துகிறான் என்று சொன்னால், தேவனுடைய கற்பனையை கை கொள்ளுகிறவர்கள், இயேசு கிறிஸ்துவை பற்றிய சாட்சியை உடையவர்கள், இவர்களோடு கூட அவன் போராடுகிறான். அவருடைய சந்ததியான மற்றவர்கள் என்று தமிழில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆங்கிலத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தீர்கள் சொன்னால் த ரெமனன்ட் என்ற வார்த்தை பயன்படுத்தப்படும், மீதமானவர்கள். அப்படியானால் இவ்வுலகத்திலே இருக்கிற திருச்சபைகளை நாம் பார்க்கும் பொழுது 2 குணாதிசயங்களை உடைய திருச்சபை எது என்று சொன்னால், தேவனுடைய கற்பனைகளை கை கொள்ளுகிற திருச்சபை, இயேசு கிறிஸ்துவின் மேல விசுவாசத்தை வைத்து அவருடைய சாட்சியின் வசனங்களை ஏற்றுக்கொண்டு வாழ்கிற திருச்சபை எது என்று சொன்னால் இந்த செவன்த் டே அட்வென்ட் திருச்சபை. ஆமென். அப்படியானால் இந்த மீதமான திருச்சபையாக 7ஆம் நாள் அட்வென்ட் திருச்சபையின் பிள்ளைகளோடு கூட அவன் போராட்டம் நடத்துகிறான். ஏன் அப்படி நினைச்சாக்க, ஏன் அவன் போராட்டத்தை இங்கே ஆரம்பித்திருக்கிறான்? ஏன் போராட்டத்தில் அதிகமாக அவன் ஆர்வம் கொண்டிருக்கிறான் என்று சொன்னால், சாத்தான் தனக்கு கொஞ்ச காலம் உண்டு என்று அறிந்து எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். அப்படின்னா சாத்தானுக்கு தெரியுது இந்த உலகம் சீக்கிரமா நினைச்ச போகுது, முடிய போகுது.
தனக்கு கொஞ்ச காலம் தான் இருக்கு. அந்த கொஞ்ச காலத்துக்குள்ளதாக எவ்வளவுக்கு அதிகமாக தன் பக்கம் ஆட்களை இழுக்க வேண்டுமோ, தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லப்படுகிறவர்கள் எல்லாம் அவன் பக்கம் இழுத்துக் கொள்ள வேண்டுமோ அவ்வளவுக்கு அதிகமாக அவன் பிரயாசப்படுகிறான். தனக்கு கொஞ்ச காலம் உண்டு என்று அறிந்து எவனை விழுங்கலாமோ என்று கெச்சிக்கிற சிங்கம் போல வகை தேடி என்ன செய்கிறான்? சுற்றி திரிகிறான். சரி, இந்த போராட்டத்தில் உங்களுக்கு எனக்கு பங்கு இருக்கிறதா? ஆம். நீங்கள் நானும் உண்மையாகவே தேவனுடைய கற்பனையை முழுவதுமாக ஏற்றுக்கொண்டு அதை கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும் என்று தீர்மானித்து இயேசு கிறிஸ்து மேல விசுவாசத்தை வைத்து அவருடைய சாட்சியின் வசனமாகிய இயேசு கிறிஸ்துவை பற்றின சாட்சி, அதாவது ஸ்பிரிட் ஆஃப் ப்ராபசி, அதை ஏற்றுக்கொண்டிருக்கிற நமக்கு நிச்சயமாக போராட்டம் இருக்கிறது. ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, எபேசியர் 6:12, ஏனெனில் மாமிசத்தோடு இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதியாகிய உண்டு. யாரோடு போராட்டம்? மாமிசத்தோடு அல்ல, இரத்தத்தோடு அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் லோகாதிபதியாகிய வானமண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளோடும் நமக்கு போராட்டம் இருக்கிறது. வானமண்டலத்திலிருந்து இங்கே விழுந்த அந்த பொல்லாத ஆவிகள் யார் என்று சொன்னால், விழுந்து போன தேவதூதர்கள். சாத்தானும் அவனை சேர்ந்த தூதர்களும் பூமியிலே தள்ளப்பட்டார்கள். இப்பொழுது அவர்கள் பூமியிலே உலாவிக் கொண்டிருக்கிறார்கள். ஏன் என்று சொன்னால், கர்த்தருடைய பிள்ளைகளை வஞ்சித்து ஏமாற்றி மோசம் போக்கி அவர்களை எப்படியாகிலும் தன்வசப்படுத்த வேண்டும் என்று சொல்லி இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார். அதனால எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, எனக்கும் போராட்டத்துக்கு சம்பந்தமே இல்லைன்னு சொல்றோம்னு சொன்னா நாம ஆண்டவருடைய கற்பனையை கை கொள்ளலன்னு அர்த்தம். கிறிஸ்துவின் மேல விசுவாசத்தை நாம் முழுவதுமாக வைத்திருக்கவில்லை என்று அர்த்தம். கிறிஸ்துவின் மேல் விசுவாசத்தை முழுமையாக வைத்து அவருடைய கற்பனைகளுக்கு நாம் கீழ்ப்படுகிறோம் என்று சொன்னால் உங்களுக்கும் எனக்கும் போராட்டம் உண்டு. இந்த போராட்டத்திலிருந்து நம்ம தப்பவே முடியாது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொன்னார், அங்கே யோவான் 16ஆம் அதிகாரத்திலே 33ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது அங்கே சொல்லுகிறார், உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொல்லுகிறேன், உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு. என்ன சொல்றாரு? உலகத்தில் உங்களுக்கு, எப்படிப்பட்ட வார்த்தை பயன்படுத்துறாரு பாத்தீங்களா? உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொல்லுகிறேன். போராட்டம் நமக்கு இருக்கு, உபத்திரவம் நமக்கு இருக்கு என்று சொல்றது சமாதானமான வார்த்தையா? ஆனால் ஆண்டவர் ஏன் சமாதானமா என்று சொல்லுகிறார் என்று சொன்னால், உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், உலகத்தை நான் ஜெயித்தேன். பிரைஸ் காட். அதுபோல நீங்கள் என்ன செய்ய முடியும்? உலகத்தை ஜெயிக்க முடியும், சாத்தானை ஜெயிக்க முடியும் என்பதற்காகத்தான் ஆண்டவர் சொல்றாரு, உங்களுக்கு சமாதானம், கவலைப்படாதீங்க, போராட்டம் இருக்கு உங்களுக்கு, இந்த போராட்டத்திலே வெற்றியும் உண்டு. ஆகினால்தான் ஆண்டவர் சொல்றாரு, உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொல்லுகிறேன். உலகத்திலே உபத்திரம் உண்டு, உலகத்திலே போராட்டம் உண்டு, ஆனாலும் உலகத்தை நான் ஜெயித்தது போல நீங்கள் நினைச்ச முடியும், ஜெயிக்க முடியும் என்று ஆண்டவர் இங்கே குறிப்பிட்டு சொல்லுகிறார். ஆகினால சரி, இப்பொழுது போராட்டம் இருக்கிறது என்று நாம் அறிந்து விட்டோம். யாரோடு கூட போராடுகிறான்? தேவனுடைய கற்பனையை கை கொள்ளுகிறவர்கள், இயேசு கிறிஸ்து மேல விசுவாசத்தை காத்துக் கொள்ளுகிறவர்கள் ஆகிய பரிசுத்தவான்களோடு கூட, தேவனுடைய பிள்ளைகளோடு கூட. இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் விசுவாசம் மட்டும் போதும், கற்பனை குறித்து கவலை, கற்பனை நாம் கை கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் அந்த கற்பனையை ஆண்டவர் அங்கே கல்வாரி சிலுவையிலே மரிக்கும் போது ஒழித்து விட்டார். சரி, கல்வாரி சிலுவையிலே மரிக்கும் போது ஆண்டவர் 10 கற்பனை ஒழித்து விட்டார் என்று சொல்லுவதை ஏற்றுக்கொள்கிறோம் என்று வைத்துக் கொள்வோமே. ஆனால் அந்த கல்வாரி சிலுவையிலே மரித்த போது 10 கற்பனையும் ஒழித்து விட்டார் என்றால், இன்றைக்கு கொலை செய்வது பாவமா குற்றமா? களவு செய்வது பாவமா குற்றமா? விபச்சாரம் செய்வது பாவமா
குற்றமா? அது இல்லைன்னு சொல்ல முடியுமா? முடியாது. அப்படியானால் 10 கற்பனை ஒழிந்து விட்டது என்றால் அது பாவம் இல்லை என்றுதானே அர்த்தம். ஆனால் ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது, நியாயப்பிரமாணத்தை மீறுகிற எல்லாரும் என்ன செய்கிறார்கள்? பாவம் செய்கிறார்கள். நியாயப்பிரமாணத்தை மீறுகிறதே பாவம். அப்போ நீங்கள் நான் என்ன அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், 10 கற்பனை தேவனுடைய குணாதிசயத்தை வெளிப்படுத்துகிறது. ஆண்டவருடைய வேதத்திலே வாசிக்கும் 1 தீமோத்தேயு 1 அதிகாரம் 5 வசனத்தை வாசித்தோம் என்று சொன்னால், ஆண்டவருடைய வசனம் என்ன சொல்லுகிறது? கற்பனையின் பொருள் என்னவென்றால், வாசிக்கலாம் அந்த வசனத்தை. 1 தீமோத்தேயு 1:5. சுத்தமான இதை நல்லா கவனிக்க இந்த வார்த்தை. கற்பனையின் பொருள் என்னவென்றால், சுத்தமான இருதயத்திலும் நல் மனசாட்சியிலும் மாயமற்ற விசுவாசத்திலும் பிறக்கும் அன்பே. அப்படின்னா நீங்கள் நானும் தேவனுடைய கற்பனை கை கொள்கிறோம் அப்படின்னு சொன்னா விசுவாசிக்காதவர்கள் என்று அர்த்தம் அல்ல. விசுவாசிக்கிறவர்கள். விசுவாசத்தினால் பிறக்கும் அன்பே. ஆகினால நீங்கள் நானும் கற்பனையை கை கொள்ள வேண்டும் என்று தேவன் சொல்லுகிறார். ஏனென்றால் கற்பனை உங்களை என்னையும் பாவம் செய்யாதபடிக்கு ஆலோசனை சொல்லுகிறது, கட்டளை இடுகிறது. ஏன்னா கற்பனை மீறுறது பாவம்னா கற்பனை மீறாம தான் பாவம் இல்லை. கற்பனை பாவமா? கற்பனை பாவம் இல்லை. ரோமர்கள் 27 அதிகாரம் 7 வசனத்தை வாசிக்கும் போது அங்கே சொல்லுகிறார், 10 கற்பனை பாவம் இல்லை. வாசிங்க பார்க்கலாம். ரோமர் 7:7. ஆகையால் என்ன சொல்லுவோம்? நியாயப்பிரமாணம் பாவமோ? அல்லவே. பாவம் இன்னதென்று நியாயப்பிரமாணத்தினால் அறிந்தேனே என்று மற்றபடி அறியவில்லை. நியாயப்பிரமாணம் பாவம் கிடையாது. எது பாவம்? நியாயப்பிரமாணத்தை மீறுகிறதா பாவம். நியாயப்பிரமாணத்தை மீறுகிற நான் அந்த நியாயப்பிரமாணத்தினாலே நான் பாவி என்பதை அறிந்து கொள்கிறேன். அதான் சொல்றாரு, நியாயப்பிரமாணம் பாவமோ? அல்லவே. பாவம் இன்னதென்று நியாயப்பிரமாணத்தினால் அறிந்தேனே என்று மற்றபடி நான் என்ன செய்யல, அறியல. அப்போ பாவிக்கு யார் வேணும்? இரட்சகர் வேண்டும். அவர் யார்? இயேசு கிறிஸ்து. ஆக நான் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் விசுவாசிக்கலாம். அப்போ கற்பனை விசுவாசம் இரண்டும் ஒன்றித்து போகிறது. அந்த பண்பை உடையவர்கள் தான் தேவனுடைய பிள்ளைகள். அதைத்தான் ஆண்டவருடைய வேதத்தை வாசிக்கிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 14 அதிகாரம் 12 வசனத்தை வாசிக்கும் போது தேவனுடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களும் இயேசு கிறிஸ்து மேல விசுவாசத்தை காத்துக் கொள்ளுகிறவர்களுமாகிய பரிசுத்தவான்கள். அப்படியானால் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, உலகத்திலே உங்களுக்கும் எனக்கும் போராட்டம் இருக்கு. சரி, அந்த போராட்டத்தை எதிர்க்க வேண்டும். நீங்கள் நானும் எவ்வளவு பெரிய போராட்டம் வந்தாலும் அதை எதிர்த்து வெற்றி பெற வேண்டியவர்களாக நாம் இருக்கிறோம். சரி, அப்ப அந்த போராட்டம் நம்மிடத்திலே வருகிறது என்று சொன்னால் அதுக்கு முதல்ல என்ன வேணும் அப்படின்னு சொன்னா, உங்களுக்கு எனக்கும் அந்த போராட்டத்தை எதிர்ப்பதற்கான திராணி பலன் வேண்டும். போராட்டம் நமக்கு உண்டு. அந்த போராட்டத்திற்கு விலகி நான் வாழவே முடியாது. வாழ முடியாது என்பதற்காக அல்ல, முடியும். எப்போ நம்ம கிறிஸ்துவ விட்டு வெளியே போயிட்டா அவன் கூட சேர்ந்தா பிரச்சனை. நீங்கள் நான் கிறிஸ்துவோடு கூட உறுதியாக நிலை நிற்கும் பொழுது சாத்தான் இந்த போராட்டத்தை நமக்கு முன்பாக வைக்கிறார். இந்த போராட்டத்தை எதிர்த்து வெற்றி பெற வேண்டும் என்றால் நமக்கு திராணி வேண்டும். முதலாவதாக என்ன வேணும்? திராணி, பலன் வேண்டும். அதைத்தான் அங்கே எபேசியர் நிருபத்திலே பவுல் சொல்லுகிறார். எபேசியர் 6 அதிகாரம் 11வது வாக்கியத்தை வாசிக்கலாம். 11வது வாக்கியம். நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்ளுங்கள். சாத்தானோடு நீங்கள் நானும் போராட வேண்டும் என்றால் சாத்தானுடைய பலனை அறிந்து கொள்ள வேண்டும். அதற்கு மேலாக அவனை எதிர்ப்பதற்கு நாம் பலனை பெற்றுக் கொள்வதற்கு பிரயாசப்பட வேண்டும்.
அதற்காக ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் சாத்தானுடைய தந்திரங்களுக்கு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படிக்கு சர்வாயுத வர்க்கங்களை தரித்துக் கொள்ளுங்கள். சர்வாயுத வர்க்கம் சொல்ற சர்வாயுத வர்க்கம் என்ன? கீழே வாசிங்க. ஏனெனில் மாமிசத்தோடு இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அதிபதியாக ஆகிய அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளுடைய சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. ஆகையால் தீங்கு நாளிலே நீங்கள் அவைகளை எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் திராணி உள்ளவர்களாகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். சத்தியம் என்னும் கச்சை, நீதி என்னும் மார்க்கவசம், சமாதானத்தின் சுவிசேஷம் ஆயத்தம் என்னும் பாதரட்சை, விசுவாசம் என்னும் கேடகம், ஆவிக்குரிய பட்டயம், நாம் இவைகள் எல்லாம் பெற்றிருக்க வேண்டும். அப்போ நமக்கு ரட்சண்யம், அதாவது ரட்சிப்பு கிடைச்சிருக்கா? சத்தியத்தை உடையவர்களாக இருக்கிறோமா? சத்தியம் என்றால் என்ன? சத்தியம் என்றால் என்ன? முதலாவதாக சத்தியம் என்றால் இயேசு கிறிஸ்து, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இயேசுவை உடையவர்களாக இருக்க வேண்டும். இரண்டாவதாக சத்தியம் என்று சொன்னால் சங்கீத புத்தகம் 119 142 வாசித்தோம் என்று சொன்னால் வேதமே சத்தியம், the law is the truth. ஆண்டவருடைய 10 சட்டங்களும் சத்தியம். மூன்றாவதாக ஆண்டவருடைய வசனம் முழுவதும் சத்தியம். யோவான் 17ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசித்தோம் என்று சொன்னால் உம்முடைய வசனத்தினால், உம்முடைய சத்தியத்தினால் அவர்களை பரிசுத்தமாக்கும். உம்முடைய வசனமே அந்த அது மூணும் இருக்கணும். நம்ம ரட்சண்யம் என்னும் ரட்சிப்பை, அதான் முதலாவது பிரதானமானது. நம்முடைய உடலுக்கு பிரதானமானது எது? தலை. அதுபோல நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு பிரதானமானது எது? ரட்சண்யம், ரட்சிப்பு. விசுவாசம் என்னும் கேடகம் இருக்க வேண்டும். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இவைகள் நம்மை சாத்தானை எதிர்ப்பதற்கான திராணியை கொடுக்கத்தக்கதான ஆயுதங்கள். இரண்டாவதாக சாத்தானை எதிர்ப்பதற்கு அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் யாக்கோபின் நிருபம் 4ஆம் அதிகாரம் 7வது வசனம். யாக்கோபின் நிருபம் 4வது அதிகாரம் 7வது வாக்கியம். சாத்தானை எதிர்ப்பதற்கு முதலாவதாக நாம் செய்ய வேண்டியது சர்வாயுத வர்க்கத்தை என்ன செய்ய வேண்டும்? தரித்துக் கொள்ள வேண்டும். இரண்டாவதாக என்ன செய்ய வேண்டும் என்றால் ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். இரண்டாவதாக ஆவிக்குரிய போராட்டத்திலே நாம் போராடுவதற்கு முதலாவதாக சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்ள வேண்டும். இரண்டாவதாக சாத்தானை எதிர்க்க வேண்டும். இப்ப திராணி வந்த உடனே எதிர்க்கலாம்ல. திராணி இல்லைன்னு தான் என்ன செய்யணும்? பயப்படணும். ஆனா ஆண்டவருடைய கிருபையினாலே நாம் என்ன செய்துட்டோம்? ஆண்டவருடைய சர்வாயுத வர்க்கங்களை தரித்து கொண்டதுனால நாம் என்ன செய்யணும்? இப்போ திராணி வந்துருச்சு, எதிர்க்க. சாத்தானுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். சாத்தான் வந்துட்டான் அப்படின்னு சொன்னா பயந்து நீங்களும் நான் ஓடக்கூடாது, அவனை எதிர்க்க வேண்டும். ஏனென்றால் எதிர்க்காமல் நாம் என்ன செய்ய, அவனோடு போராடவே முடியாது. உதாரணமாக பெலிஸ்தியர்களுக்கும் இஸ்ரவேலர்களுக்கும் யுத்தம். சவுல் ராஜாவுடைய நாட்களிலே இந்த யுத்தம் ஆரம்பித்தது. அப்போ பெலிஸ்தியர்கள் ஒரு புறமாக அங்கே வந்து பாளையம் இறங்கி இருக்கிறார்கள் வீரர்கள், இன்னொரு புறமாக இஸ்ரவேல் வீரர்கள் அங்கே பாளையம் இறங்கி இருக்கிறார்கள். அப்பொழுது அந்த பெலிஸ்தியர்களில் ஒருவன் வருகிறான், கோலியாத். அவன் வந்து நின்று என்ன சொல்றான்னு சொன்னா, நாம எல்லாரும் சண்டை போட வேண்டாம், பெலிஸ்தியர்களுக்காக நான் இருக்கிறேன், இஸ்ரவேலிலே ஒருவனை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள்,
நானும் அவனும் என்ன செய்கிறோம்? சண்டையிடுகிறோம். யார் ஜெயிக்கிறார்களோ அவர்கள் ஜெயித்தவர்களுக்கு யார் ஜெயிக்கிறார்களோ அவர்களுக்கு தோல்வி அடைந்தவர்கள் அடிமை. சரி, சவால் அங்கே வந்துருச்சு. இஸ்ரவேல் ஜனம் ஒரு பக்கம், பெலிஸ்தீர்கள் ஒரு பக்கம். அங்கே ஒவ்வொரு நாளும் காலையிலும் மாலையிலும் கோலியாத் வந்து என்ன செய்யறான்? நின்று கர்ச்சித்துக் கொண்டிருக்கிறார். 6 முழம் உயரம், 6 முழம் 1 ஜானம் அவனுடைய உயரம். இங்க யாரும் எதிர்த்து வர்றதுக்கு ஆள் இல்லை. இது குறித்து 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். நீங்கள் வீட்டில் போய் என்ன செய்யுங்க, வாசி பாருங்க. அதுல 1-2 வசனங்களை வாசிக்கலாம். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். அந்த பெலிஸ்தியன் காலையிலும் மாலையிலும் 40 நாள் வந்து நிற்பான். நல்ல எத்தனை நாள்? 40 நாள். காலையிலும் மாலையிலும் கோலியாத் அங்கே வந்து நின்று கர்ச்சிக்கும் போது இஸ்ரவேலர் என்ன செய்வாங்க தெரியுமா? 24ஆம் வசனத்தை வாசிங்க. அதுல 24வது வாக்கியம். இஸ்ரவேலர் எல்லாரும் அந்த மனுஷனை காணும்போது மிகவும் பயப்பட்டு, அந்த மனுஷனை காணும்போது மிகவும் பயப்பட்டு அவன் முகத்துக்கு விலகி ஓடி போவார்கள். அவன் முகத்திற்கு விலகி ஓடி போவார்கள். போராட்டம். பெலிஸ்தியர்களுக்கும் இஸ்ரவேலர்களுக்கும் இடையே போராட்டம். பெலிஸ்தியனை பார்க்கும் பொழுது இஸ்ரவேலர்கள் எல்லாம் என்ன செய்தார்கள்? பயந்து ஓடி போய் அங்கே ஒளிந்து கொண்டார்கள். ஒரு நாள் தாவீது தன்னுடைய சகோதரர்களை பார்க்கத்தக்கதாக அங்கே வர்றார். இந்த கோலியாத் அங்க நின்று சத்தம் போடுறான், கர்ச்சிக்கிறான். அது கேட்ட உடனே இது என்னது அப்படின்னு கேட்கிறாரு. இது இன்னைக்கு நேத்தா நடக்குது, 40 நாளா நடக்குது. காலையிலும் மாலையிலும் இந்த பெலிஸ்தீன் வந்து எங்களை பயமுறுத்திக் கொண்டிருக்கிறான். ஒருவனும் அவனை எதிர்த்து போராடுவதற்கு ஆட்கள் இல்லை, அவனை வெற்றி கொள்வதற்கு ஆள் இல்லை என்று சொன்னார். அப்போ தாவீது யோசித்தாரு, விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தியன் கர்த்தருடைய ஜனங்களை நிந்திப்பதா? நான் போறேன். தாவீது யுத்த பயிற்சி இல்லை. தாவீது யுத்த தளவாடங்களை பயன்படுத்தவும் தெரியாது. அப்போ இவர் என்ன செய்யறாரு? நான் போகிறேன்னு சொன்னப்போ அவனுடைய சகோதரர்கள் சொன்னாங்க, உனக்கு வேலை என்ன? இங்க எதுக்கு வந்த? எங்களை பார்க்க தானே வந்த? பார்த்துட்டல்ல, போ. ஆடுகள் எல்லாம் நீ வனாந்தரத்தில் விட்டு வந்திருக்க, ஆடெல்லாம் செதறி போய் பார். ஆனா இவர் போறதுக்கு வந்து இஷ்டம் இல்லை. ராஜா கிட்ட அழைச்சிட்டு போனாங்க. ராஜா அவனை பார்த்தோன்னே இவன் சௌந்தரவனா இருக்கிறான், நல்ல சிவப்பா இருக்கான், அழகா இருக்கான், உன்னையால எதுக்க முடியுமா? அப்பொழுது அவன் என்ன சொன்னான்னா, ஒரு சமயத்திலே நான் என் ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருந்த பொழுது ஒரு கரடி வந்தது, அதை நான் கிழித்து போட்டேன். இன்னொரு முறை சிங்கம் வந்தது, அந்த சிங்கத்தினுடைய வாயிலிருந்து என்னுடைய ஆட்டை தப்பு வைக்கத்தக்கதாக அந்த சிங்கத்தை கொண்டு நான் என்ன செய்தேன்? என் ஆட்டை மீட்டேன். இந்த பெலிஸ்தியன் எம்மாத்திரம். அவரு வந்து சவுல் கொடுத்தாரு, அவருடைய யுத்த தளவாடங்கள்லாம் போட்டுட்டு போன்னு சொல்லி போட்டு பார்த்தாரு, முடியல. உடனே இவர் என்ன, இதெல்லாம் எனக்கு வேண்டாங்க என்று சொல்லி போய் நல்ல 5 கூழாங்கற்கள் எடுத்துட்டு கையில் தடியை எடுத்துக்கிட்டு கவனை எடுத்துட்டு புறப்பட்டு போறார். கோலியாத் வருகிறான். அவன் இருப்பது 6 முழம் 1 ஜானே, இவர் போறாரு சின்ன பிள்ளையா. பார்த்த உடனே கோலியாத்துக்கு பயம் வந்துருச்சு. இவ்வளவு நாளா ஒருத்தர் என்ன செய்யல, எதிர்த்து வரல. ஆனா இப்போ ஒரு சின்ன பையன் நினைச்சான், எழுத்து வரான். எழுத்து வந்தோன்னு பயம் வந்துருச்சு இல்ல. வந்தோடனே என்ன சொல்றான்னா, நீ என்ன நாய் நான் நினைச்ச? தடியோடும் கல்லோடும் வருகிறாய். அப்போ தாவீது சொன்னாரு, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடு வருகிறாய், நானும் நீ நிந்திக்கிற கர்த்தருடைய நாமத்தினால வர்றேன். பிரைஸ் காட், ஹல்லேலூயா. பார்த்தோன்னு சொன்னான் கோலியாத்து, வா உன்னை ஆகாயத்து பறவைகளுக்கு என்ன செய்றேன், இரையாகிறேன். தாவீது போனாரு. அங்கே உயரமான இடத்துல நின்று கொண்டு கர்ச்சித்துக் கொண்டிருக்கிறான்.
ஒரு கல்லை வச்சு கவலில் சுருட்டி அடிச்சார். ஃபுல்லா கவசம் அணிந்திருக்கிறான். அவனுக்கு கவசம் இல்லாத இடம் இதுதான், இந்த முகம்தான். நெற்றியில் அடிச்சு கீழே விழுந்தான். வேகமா தாவீது ஓடி அவன் மேலே ஏறி நின்று அவனுடைய பட்டயத்தை எடுத்து அவனுடைய தலையை வெட்டி கொண்டு வந்தேன். வெற்றி கிடைத்ததா? கிடைத்தது. பிரைஸ் காட், ஹல்லேலூயா. அதுபோல சாத்தான் உங்களுக்கும் எனக்கு முன்பாக கெர்ச்சித்துக் கொண்டிருக்கிறான். 2012ஆம் ஆண்டு முழுவதும் கெர்ச்சித்தான். நம்ம என்ன செஞ்சோம்? Did we stand against him? Yes. Yes, praise the Lord. If not, today we have to stand against him. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, சாத்தானுக்கு எதிர்த்து நின்னா தான் அவன் பயப்படுவான். நமக்கு சாத்தானை பயந்து பார்த்து பயந்து நம்ம நினைச்சு கூடாது, ஓடக்கூடாது. தெரியும் அவனுடைய தந்திரங்கள் தெரியும் நமக்கு. ஆண்டவர் வேதத்தில் எல்லாவற்றையும் சொல்லி வைத்திருக்கிறார். தனக்கு கொஞ்ச காலம் உண்டென்று அவன் அறிந்து எவனை விழுங்கலாமோ என்று கெச்சிக்கிற சிங்கம் போல வகை தேடி சுற்றி கொண்டிருக்கிறான். ஆனா நாம அவனுக்கு இரையாயிடக்கூடாது. நம்ம அவனை எதிர்த்துக்கணும். போராட்டத்தில் வெற்றி பெறணும்னு சொன்னா எதிர்த்து நிற்காமல் எரிச்ச முடியாது, வெற்றி பெறவே முடியாது. ஆகினாலே முதலாவதாக நாம் சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்ள வேண்டும். இரண்டாவதாக எதிர்த்து நிற்க வேண்டும். மூன்றாவதாக போராட வேண்டும். நீங்களும் நானும் போராடிதான் ஆகணும். பவுல் சொன்னாரு, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன். ஆகினாலே இந்த போராட்டத்தில் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் போராடாம வெற்றி பெற முடியுமா? முடியாது. ஆகினால இல்ல இல்ல எனக்கு இதெல்லாம் திராணி கிடையாது அப்படின்னு சொன்னா நம்ம ஆண்டவருடைய பிள்ளை இல்லைன்னு அர்த்தம். ஏன்னா அதுக்கு தான் முதல்லயே திராணியை தேடிக்கிறோம். ரட்சண்யம் என்னும் தலைசீராவை உடுத்துக் கொள்கிறோம், விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்துக் கொள்கிறோம், சத்தியம் என்னும் கச்சையை கட்டிக் கொள்கிறோம், ஆயத்தம் என்னும் பாதரட்சியை தொடுத்துக் கொள்கிறோம், ஆவியின் பட்டயம் ஆகிய திருவசனத்தை கையில் வைத்திருக்கிறோம். ஆகினாலே நீங்கள் நான் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. கர்த்தருடைய நாமம் வேறு நம்ம இடத்தில் இருக்கிறது. ஆகினாலே எவ்விதமாக தாவீது கர்த்தருடைய நாமத்தினாலே ஜெயம் பெற்றாரோ அதுபோல கர்த்தருடைய நாமத்தினாலே நீங்கள் நான் நினைச்ச முடியும், ஜெயம் பெற முடியும் என்பதை ஒரு காலம் மறந்து விடக்கூடாது. ஒன்று, அங்கே பிலிப்பியர் 1ஆம் அதிகாரத்தில் ஒரு வசனத்தை வாசிக்கலாம். அங்கே பவுல் சொல்றார், நான் இவ்விரண்டினாலும் நெருக்கப்படுகிறேன். வாசிக்க பார்க்கலாம். பிலிப்பியர் 1:23. 1:23. ஏனெனில் இவ்விரண்டினாலும் நான் நெருக்கப்படுகிறேன். தேகத்தை விட்டு பிரிந்து கிறிஸ்துவோடு கூட இருக்க எனக்கு ஆசை. அப்போ இவ்விரண்டினாலும் என்று சொன்னால் என்ன? ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும் மாமிச பிரகாரம் வாழ்க்கைக்கும் இடையே என்ன செய்கிறது? போராட்டம் நடந்து கொண்டே இருக்கிறது. நம்ம இந்த ஓய்வு நாள் முடிஞ்சு வெளியில போன உடனே உலகத்துக்குள்ள போறோம். வாழ்க்கை எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? இன்றைக்கு நீங்களும் நான் சத்தியத்தை கேட்டோம், இவ்விதமான சத்தியத்தின்படி நடப்போம் என்று தீர்மானம் பண்ணியிருக்கோம். சாத்தா ரெடியா அந்த டோருக்கு பக்கத்தில் நிற்பான். வெளியே போகும்போதே உன்னை சாச்சிடுறேன். அப்ப நீங்களும் நான் என்ன செய்ய வேண்டும்? ரொம்ப விழிப்புள்ளவர்களாக வெளியே போகணும். எக்காரணத்தை கொண்டும் சாத்தானை நம்முடைய காலின் கீழ் கொண்டு வருவதற்கு பிரயாசப்பட வேண்டுமே இல்லாமல் நீங்களும் நான் சாத்தானை கீழே எரிச்சிடக்கூடாது. அதற்கு நீங்களும் நான் சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொண்டு சாத்தானை எதிர்க்க வேண்டும். என்ன வந்தாலும் கர்த்தருக்காக நிற்க வேண்டும். எந்த சூழ்நிலை வந்தாலும் சத்தியத்திற்காக நிற்க வேண்டும். எப்படிப்பட்ட நிலைமை வந்தாலும் நம்முடைய திருச்சபைக்காக நிற்கணும், ஊழியத்துக்காக நிற்கணும். அதுதான் பெருச வாழ்க்கை. ஆகினால ஆண்டவருடைய வேதத்தை விதமாக ரெண்டு பக்கமும் நெருக்கப்படுற, பரவாயில்ல, நெருக்கப்பட்டாலும் பரவாயில்ல. ஆனா அந்த நெருக்கப்படும் பொழுது நீங்கள நான் சோர்ந்து போகாமல் முன்னேறி இடிச்சு வேண்டும், போக வேண்டும். ஆகினால எப்படி ஜெயிக்கிறது அப்படின்னா, முதலாவதாக சாத்தானை எதிர்த்து நிற்பதற்கு திராணியை உடையவர்களாக இருக்க வேண்டும். இரண்டாவதாக நீங்களும் நானும் என்ன செய்யணும்? எதிர்த்து நிற்கணும். மூன்றாவதாக போராடணும். போராடாமல் வெற்றி பெறவே முடியாது. அங்கே கோலியாத்துக்கு பயந்து போய் ஒளிஞ்சுக்கிட்டே இருந்தாங்க. வெற்றி பெற முடிஞ்சுதா? இல்லை. தாவீது எதிர்த்து போய்
அங்கே அவனோடு போராடினார். அந்த போரிலே தாவீதுக்கு கர்த்தருடைய நாமத்தினாலே வெற்றி. அதனால நீங்களும் நானும் இந்த சாத்தானோடு கூட இருக்கிற போராட்டத்தில் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னார். எப்படி வெற்றி பெற முடியும் என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது சொன்னால், அங்கே வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம், வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிக்கலாம். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம் கர்த்தருடைய திருச்சபைக்கும் சாத்தானுக்கும் இடையே நடைபெறுகிற போராட்டம். அந்த போராட்டம் எங்கே ஆரம்பித்தது? பரலோகத்திலே ஆரம்பித்தது. கிறிஸ்துவுக்கும் சாத்தானுக்கும் இடையே அந்த போராட்டம் ஆரம்பித்தது. அந்த போராட்டம் இந்த பூமிக்கு வந்து விட்டது. அப்ப அந்த பூமியில் இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்றாரு. அந்த போராட்டத்தில் என்ன செய்யணும் வெற்றி பெறுவதற்கு? 12:11 மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் ஜெயித்தார்கள். தாவீது ஜெயித்தது யாருடைய நாமத்தினால? இயேசுவின் நாமத்தினால. அப்போ நீங்களும் நானும் ஜெயிக்கணும் அப்படின்னு சொன்னா ஆட்டுக்குட்டியானுடைய ரத்தம் தான் ஜெயம் கொடுக்கும். இயேசுவின் ரத்தம் ஜெயம். அவருடைய சாட்சியின் வசனம் நமக்கு ஜெயம் கொடுக்கும். அந்த வசனத்தில் உறுதியா இருக்கணும். வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று எண்ணுகிறீர்களே, என்னை குறித்து சாட்சி கொடுப்பவைகளும் அவைகளே. அதனால ஆண்டவருடைய வசனத்தை கொண்டும் அவருடைய இரத்தத்தை கொண்டும், ஏன்னா அவரால் மாத்திரமே நான் வெற்றி பெற முடியும். பவுல் அதான் சொன்னார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. கர்த்தருடைய பிள்ளைகளாகி நீங்கள் நானும் வெற்றி பெற வேண்டும் என்றால் அந்த வெற்றி ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் நீங்கள் நானும் வெற்றி பெற முடியும். மேலுமாக நீங்கள் நான் வெற்றி பெறுவதற்கு இன்னொரு காரியம் என்னவென்று சொன்னால், ஏற்கனவே நாம் படித்ததுதான், இருந்தாலும் அதையும் நாம் வாசித்துக் கொள்ளலாம். 1 யோவான் 5ஆம் அதிகாரம், 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 4, 5 வாக்கியங்களை வாசிக்கலாம். 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 4, 5 வசனம். தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கும். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கும் ஜெயம். அதான் ஆண்டவர் சொன்னார், உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். அப்போ அந்த விசுவாசத்தோடு நாமும் ஜெயிக்க முடியும் என்றதோடு கூட இடிச்சு வேண்டாம் போனோம். விசுவாசம் இல்லாமல் நீங்களும் நான் நினைச்ச முடியாது, ஜெயம் பெறவே முடியாது. ஆகினால கிறிஸ்து என்னோடு கூட இருக்கிற நான் ஜெயிக்க முடியும். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரி என்னோடு கூட இருக்கிறேன். ஆக கர்த்தர் நம்மோடு கூட இருப்பதனாலே நாம் நிச்சயமாக என்ன செய்ய முடியும்? போராட்டத்தில் வெற்றி பெற முடியும், வெற்றி பெற முடியும். அடுத்ததாக நாம் வெற்றி பெறுவதற்கு என்னவென்று சொன்னால், ஜெபமே ஜெயம். ஜெப வீரர்களாக இருக்க வேண்டும். நீங்களும் நானும் சாத்தானை மேற்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், போராட்டத்தில் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால், நீங்களும் நான் என்ன செய்ய வேண்டும்? ஜெயம் கொள்ளுகிறவர்களாக வேண்டும் என்றால் ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். கெத்செமனே தோட்டத்திலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து போய் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். சீஷர்கள் கல்லறியின் தூரத்திலே அங்கே விட்டு தான் போனார். ஆனா அவர் ஜெபம் பண்ணிட்டு வந்து பார்த்தா என்ன செஞ்சிட்டு இருந்தாங்க? தூங்கிட்டு இருந்தாங்க. தூங்கிட்டு இருந்தாங்க. அப்ப நம்ம வெற்றி பெறணும்னா தூங்கினா வெற்றி பெற முடியுமா? முடியாது. அதனால நீங்களும் நானும் விழித்திருந்து ஜெபிக்க வேண்டும், போராடி ஜெபிக்க வேண்டும். யாக்கோபு தேவனோடு கூட போராடினான். ஆண்டவர் சொல்றார், பொழுது விடிது போனோம் இல்ல, என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உங்க விட மாட்டேன். அதுபோல சாத்தான் மீது வெற்றி தந்தால் ஒழிய விட மாட்டேன்னு ஆண்டவர் நினைச்சணும். ஆண்டவரே, நான் உம்முடைய பிள்ளை, நான் உமக்காக நிற்கிறேன், விசுவாசத்திலே நிலைத்திருக்க வேண்டும், சத்தியத்திலே நிலைத்திருக்க வேண்டும்,
ரட்சிப்பிலே நான் உறுதியாக இருக்க வேண்டும். என் ஆண்டவருடைய ராஜ்யத்திற்கு நான் தகுதியுள்ளவனாக வாழ வேண்டும். ஆகையினால எனக்கு எதிராக சாத்தான் என்று போராடி கொண்டிருக்கிறான். அந்த போராட்டத்தில் எனக்கு வெற்றி தர வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரோடு கூட நாம் ஜெபத்திலே போராட வேண்டும். தானியேல் தானியேல் ராஜாவுடைய காலத்திலே ஒரு சோதனைக்குட்பட்டார். என்ன சோதனை? ராஜாவை தவிர ஒரு மாத காலத்துக்கு வேற யாரும் இழிச்சக்கூடாது. அப்படி தொழுது கொண்டால் தண்டனை என்ன? சிங்கத்தினுடைய கவிலே போடப்படுவோம். அந்த பத்திரத்திற்கு என்றைக்கு கையெழுத்து வைக்கப்பட்டதோ அன்றைக்கே சிங்கங்களை பிடித்து அங்கே கோகையில போட்டு அடைச்சிட்டாங்க. பட்னியா கர்த்தருக்காக நிற்பதா ராஜாவுக்காக நிற்பது? தானியேல் என்ன செய்தார்? இந்த பத்திரத்திற்கு கையெழுத்து வைக்கப்பட்டதை அறிந்து அவன் மேலறையில் சென்று பலகணிகள் திறந்திருக்க எருசலேமுக்கு நேராக தான் முன்பு செய்து வந்தபடியே தினமும் 3 வேளையும் என்ன செய்தான்? ஜெபம் பண்ணி தேவனை ஸ்தோத்தரித்தான். மற்றவங்களாம் பார்த்துட்டாங்க. ஓ, தானியேல் எரிஞ்சிட்டாரு, மாட்டிட்டார். ராஜாவிடத்தில் போனார்கள். ராஜா, உங்களுடைய கட்டளை ஒருத்தன் என்ன செய்தான்? மீறிட்டான். யார் இது? தானியேல். தானியேல் சொன்னா ராஜாவுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. எவ்வளவோ பிரயாசப்பட்டார். எப்படியாவது தானியேல் சிங்கத்தினுடைய கெவிக்கு போகாம இருப்பதற்கு என்னென்ன செய்யணுமோ அத்தனை செஞ்சு பார்த்தார். முடியல. அவன் சொன்னாங்க, இந்த சட்டம் எப்படிப்பட்ட தெரியுமா? மேதியருக்கும் பெர்சியருக்கும் மாறாத பிரமாணம். இதை மாற்றவே முடியாது. கண்டிப்பா தானியேலுக்கு தான் போடணும், கெவியில தான் போடணும், சிங்கத்தின் கெவியில தான் போடணும் இப்படி சொன்னாங்க. ராஜாவுக்கு ரொம்ப வருத்தம் ஆயிடுச்சு. சரி, கொண்டு போய் போடுங்க அப்படின்னாரு. கொண்டு போயிட்டாங்க. இவர் ராத்திரி பூரா சாப்பிடல, தூங்கல, ஒன்றும் செய்யல. அவர் போகும்போது என்ன சொல்றாரு தெரியுமா? தானியேல்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லி அனுப்புறாரு. தானியேலே, நீ இடைவிடாது ஆராதிக்கிற தேவன் உன்னை சிங்கங்களுடைய வாயிலிருந்து தப்பு வைக்க வல்லவராக இருப்பாருக்கோ. ஒரு அஞ்ஞான ராஜா. நமக்கு இப்படிப்பட்ட நம்பிக்கை இருக்கு. போராட்டத்தில் எனக்கு இவ்வளோ சோதனைகள் வருகிறது, போராட்டம் வருது, கஷ்டம் வருது, வேதனை வருது, ஆண்டவருக்குள்ள நிலை நிற்க முடியாத அளவுக்கு வருகிறது. ஆனாலும் என் ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார். நான் இடைவிடாது ஆராதிக்கிற தெய்வம் என்னை சிங்கங்களுடைய வாயிலிருந்து தப்பு வைக்க வல்லவராக இருக்கிறார் என்ற நம்பிக்கை இருக்கு. தானியேலை பார்த்து தாரியு ராஜா சொல்றாரு, நீ போ, நீ இடைவிடாது ஆராதிக்கிற தெய்வம் உன்னை சிங்கங்களுடைய வாயிலிருந்து தப்பு வைக்க வல்லவராக இருப்பார். கொண்டு சிங்கத்தினுடைய கவியில போட்டாங்க. இந்த ராஜாவுக்கு இருக்கிற நம்பிக்கையை பாருங்க. விடிய காலமா கெபிக்கு போறாரு. எங்க அனுப்பி இருக்கிறாரு? சிங்கத்தின் கெபிக்கு அனுப்பி இருக்கிறாரு. தானியேல் உயிரோடு இருப்பாரா என்று இவருக்கு தெரியுமா? ஆனா அவருடைய நம்பிக்கை என்ன தெரியுமா? தானியேலின் தெய்வம் நிச்சயமா நினைச்சிருப்பார், காப்பாத்திருப்பார் அப்படின்ட்டு அங்க போய் கெபிக்கு முன்னால் நின்று துயர சத்தமா, தானியேலே, தேவனுடைய தாசனே, நீ இடைவிடாது ஆராதிக்கிற தெய்வம் உன்னை சிங்கங்களுடைய வாயிலிருந்து தப்பு வைக்க வல்லவராக இருந்தாரா? என்ன நம்பிக்கை பாருங்க ஒரு அஞ்ஞான ராஜாவுக்கு. நாமெல்லாம் இவ்வளவு காலமா கிறிஸ்தவர்களா இருந்துட்டு ஆண்டவரை பற்றி நல்லா அறிஞ்சுக்கிட்டு வேதத்தை படிச்சுக்கிட்டு இருந்தா கூட இப்படிப்பட்ட நம்பிக்கை இருக்கான்னு கூட கொஞ்சம் சந்தேகம் வந்துருக்கு சில நேரத்தில். அங்கே கெவியில இருந்து சத்தம் வருது, ராஜாவே நீர் வாழ்க, பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஆமா, நீங்க சொன்னது மாதிரி நான் இடைவிடாத ஆராதிக்கிற தேவன் தம்முடைய தூதர்களை அனுப்பி சிங்கங்களுடைய வாயை என்ன செய்தார்? கட்டி போட்டார். அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? தானியேலின் இடைவிடாத ஜெபம். தான் செய்து வந்த அந்த முறைமையின்படியே தினமும் 3 வேளை. நம்ம எத்தனை நேரம் ஜெபம் பண்றோம் ஒரு நாளைக்கு? ஒரு நேரம், 2 நேரம், 3 நேரம், 4 நேரம். சரி, எத்தனை நேரம் ஜெபம் பண்றோமோ. ஆனா இடைவிடாமல் ஜெபம் பண்ணணும். இடைவிடாமல் என்ன தெரியுமா? நாம் எப்பொழுதெல்லாம் ஜெபிக்கிறோமோ அந்த நேரத்தில் விட்டுறாம நம்ம ஜெபம். அதான் இடைவிடாமல் ஜெபம் பண்றது. அதுக்காக ஒரு வேலையும் செய்யாம உட்காந்துட்டு ஜெபம் பண்ணிட்டே இருக்கிறது இல்லை.
பவுல் சொல்றாரு இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள் சொல்றாரு. என்ன இடைவிடாமல் ஜெபம் பண்றது அப்படின்னு சொன்னா, தானியேல் என்ன தடை வந்த போதிலும் கூட அவன் தன் வழக்கத்தின்படியே 3 நேரம் என்ன செய்தான், ஜெபம் பண்ணிட்டு இருந்தான். அதுதான் இடைவிடாத ஜெபம். அப்படி ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நம்மோடு கூட இருந்து கட்சிக்கிற சிங்கமாகிய அந்த சாத்தானை என்ன செய்வாரு, கட்டி நமக்கு ஜெயம் கொடுத்தான். அது முடிஞ்ச உடனே யாரெல்லாம் கொண்டு போய் அவரை கொண்டு சிங்கத்தினுடைய கெபில போட்டான், குற்றப்படுத்தினா, அவங்களை தூக்கி போட்டா, அவங்க பாதம் தரையில் போய் பாவதற்கு முன்னதாகவே சிங்கெல்லாம் பிடிச்சிட்டு அந்த தெய்வம் சிங்கத்தினுடைய வாயிலிருந்து தானியேலை தப்பு வைத்த தெய்வம் நம்மோடு கூட இருக்கிறார். உலகத்திலே இருக்கிற போராட்டத்தில் நீங்களும் நான் நிச்சயமாக வெற்றி பெறுவோம். ஆனால் நமக்கு தேவை என்ன? எதிர்க்க திராணி வேண்டும். அதற்கு சர்வாயுத வர்க்கத்தை நிச்சயம் வேண்டாம், தரித்துக் கொள்ள வேண்டும். இரண்டாவதாக நீங்களும் நானும் எதிர்த்து நிற்கிறோம். மூன்றாவதாக போராடும். நான்காவதாக விசுவாசத்தோடு போராடும். ஐந்தாவதாக நீங்களும் நானும் ஜெபத்தோடு போராடும். ஜெபமே ஜெயம். அப்படி நீங்களும் நான் போராடும் பொழுது நிச்சயமாகவே தேவன் நமக்கு வெற்றியை கொடுப்பார். வெற்றியை கொடுப்பார். நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது என்று பவுல் சொன்னார். அவர் சொல்லிட்டு சொல்றாரு, எனக்கு மாத்திரம் அல்ல. வேற யாருக்கெல்லாம் இருக்கு? வேற யாருக்கெல்லாம் இருக்கு? அவருடைய பிரசன்னமாகுதலுக்கு காத்து கொண்டிருக்கிற அத்தனை பேருக்கும். So we call ourselves Seventh-day Adventists. What is meant by Seventh-day Adventists? Keeping Seventh-day Sabbath and waiting for the Lord's second coming. Praise the Lord. Hallelujah. அதான் சொல்றாரு, அவருடைய பிரசன்னமாகுதல் காத்து கொண்டிருக்கிற அத்தனை பேருக்கும் முன்னாளிலே தந்தார். நீங்களும் நானும் அந்த கிரீடத்தை பெறணும்னு சொன்னா போராடாம கிரீடம் பெற முடியுமா? போராடி வெற்றி பெற வேண்டும். வெற்றி பெற்றால் தான் நினைச்ச முடியும், நாம் அந்த கிரீடத்தை பெற முடியும். வீட்டிலே சென்று என்ன செய்யுங்க, வெளிப்படுத்தின விசேஷத்தில் அந்த 7 சபைகளை குறித்து படிக்கும் பொழுது கடைசியிலே ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ என்று சொல்லுகிறேன். அந்த ஜெயங்கொள்ளுகிறவர்களுக்கெல்லாம் ஆண்டவர் வைத்திருக்க ஆசீர்வாதத்தை நீங்கள் என்ன செய்யுங்க, படித்து பாருங்க. படித்து பார்த்துட்டு நான் சொல்கிற வசனத்தையும் கடைசியில் படிங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 7வது வாக்கியம். வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 7வது வாக்கியம். ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்தரித்துக் கொள்வான். பிரைஸ் காட். ஹல்லேலூயா. நான் அவன் தேவனாய் இருப்பேன், அவன் என் குமாரனாய் இருப்பான். என்ன பெரிய வாக்குத்தத்தம் பார்த்தீங்களா? ஆக இந்த உலகத்திலே உங்களுக்கு எனக்கும் போராட்டம் உண்டு. பரலோகத்தில் ஆரம்பித்த போராட்டம் இந்த பூலோகத்திலே இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. ஆண்டவர் வரும் வரைக்கும் இந்த போராட்டம் இருக்கும். ஆனால் நீங்களும் நானும் அந்த போராட்டத்தில் வெற்றி பெற முடியுமா? போராட்டத்தில் வெற்றி பெற முடியுமா? ஆம், முடியும். மெதுவா சொல்றீங்க. இந்த போராட்டத்தில் நீங்களும் நான் வெற்றி பெற முடியுமா? முடியும். பிரைஸ் காட். ஹல்லேலூயா. எப்படி முடியும்? நீங்களும் நானும் சர்வாயுத வர்க்கத்தை தரித்திருக்கிறோம். நீங்களும் நானும் எதிர்க்க திராணி உள்ளவர்களாக இருக்கிறோம். நீங்களும் நானும் போராடுவதற்கு ஆயத்தமாக இருக்கிறோம். எந்த நிலை வந்தாலும் நீங்களும் நானும் எதிராளியோடு கூட போராடி வெற்றி பெறுவதற்கு நாம் பலனோடு இருக்கிறோம். அதற்கு இயேசுவின் நாமமும் அவருடைய வசனமும் இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். வெற்றி பெற்றவர்களுக்கு ஆண்டவர் என்ன செய்கிறார் என்றால் கிரீடம் கொடுக்கிறார். கிரீடம் கொடுத்துட்டு ஆண்டவர் சொல்றாரு, ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்தரித்துக் கொள்ளுவான். நான் அவன் தேவனாக இருப்பேன், அவன் என் குமாரனாக இருப்பான், குமாரத்தியாக இருப்பான். அதனால் நீங்களாம் தேவனுடைய பிள்ளைகளாக, தேவனுடைய மகளாக இருந்து பரலோக ராஜ்யத்தை முழுமையாக சுதந்திரித்துக் கொள்ள தேவன் கிருபை செய்யும்படியாக நாம் போராட்டத்தில் எதிர்த்து நின்று சாத்தானோடு வெற்றி பெறுவோம். அப்படிப்பட்ட பலத்தை கர்த்தரிடத்தில் நாடி ஜெபித்து ஜெயம் பெற்று ஆண்டவருடைய ராஜ்யம் சேர்வோம். அங்கு சென்று நாம் எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொண்டு அவரோடு கூட நித்தியமாக வாழ தேவன் கிருபை செய்வாராக. ஆமென். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமும் அன்பும் நிறைந்த எங்கள் பரிசுத்தமுள்ள பரமபிதாவே,
இந்த மனமகிழ்ச்சியான ஓய்வு நாளின் முடிவு நேரத்தில் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாங்கள் நன்றியுள்ள இருதயத்தோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த ஓய்வு நாள் பகல் நேரம் முழுவதும் எங்களோடு கூட இருந்து ஆவிக்குரிய நல்ல செய்திகளை எங்களுக்கு தம்முடைய ஆவியானோர் மூலமாக வெளிப்படுத்தினதற்காக நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நேரத்திலும் இந்த உலகத்திலே எங்களுக்கு போராட்டம் இருக்கிறது. பரலோகத்தில் ஆரம்பித்த போராட்டத்திலே தோல்வியுற்ற சாத்தான் பூமியிலே வந்து மனுக்குலத்தை தன்வசப்படுத்தி இறுதியாக கர்த்தருடைய மீதமான திருச்சபையோடு கூட யுத்தம் செய்து கொண்டிருக்கிறார். நாங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து தேவனுடைய கற்பனைகளை கைக்கொண்டு வருகிற அந்த மீதமான கூட்டத்திலே இருப்பதற்காக நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த போராட்டத்தில் எங்களுக்கு பங்கு இருக்கிறது. அந்த போராட்டத்தை ஜெயிப்பதற்காக சாத்தானை எதிர்த்து போராடுவதற்கு திராணி உள்ளவர்களாக இருக்கும்படியாக சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொண்டு அவனுக்கு எதிர்த்து நின்று போராடி விசுவாசத்தோடும் ஜெபத்தோடும் ஆட்டுக்குட்டியாருடைய இரத்தத்தினாலே நாங்கள் ஜெயம் பெற்று கோலியாத்தை தாவீது ஜெயம் பெற்றது போல நாங்களும் சாத்தானை ஜெயம் பெற்று ஆண்டவர் எங்களுக்கு வைத்திருக்கிற பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ள எங்களுக்கு கிருபைத்தார். நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், நீதியின் கிடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. எனக்கு மாத்திரமல்ல, அவருடைய பிரசன்னமாக காத்துக் கொண்டிருக்கிற அத்தனை பேருக்கும் அந்நாளிலே தந்தருள்வார் என்று பவுல் சொன்னது போல ஆண்டவரே, நாங்கள் எங்களுடைய போராட்டத்தில் வெற்றி பெற்று எங்களுக்கென்று வைக்கப்பட்டிருக்கிற நீதியின் கிடத்தை பெற்றுக்கொள்ள எங்களை தகுதிப்படுத்த வேண்டுமா என்று ஜெபிக்கிறோம். ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்வான் என்று வேதத்திலே வாசித்தோம். ஆம் ஆண்டவரே, அவ்விதமாக நாங்கள் எல்லாரும் கூட கர்த்தாவே பலவீனர்களாக இருந்தாலும் எங்களை பலப்படுத்துகிற கிறிஸ்துனாலே எல்லாவற்றையும் செய்ய எங்களுக்கு பலன் உண்டு என்று நாங்கள் விசுவாசிக்கிறபடினாலே சாத்தானை மேற்கொண்டு வெற்றி பெற்று எங்களுக்கு வைத்திருக்கிற அந்த சுதந்திரத்தை நாங்கள் பூரணமாக சுதந்திரித்துக் கொள்ள முடியும் என்ற நல்ல ஒரு நம்பிக்கையும் விசுவாசத்தையும் கொடுத்திருக்க அதுக்காக ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் இங்கே கூடி வந்திருக்கிற ஒவ்வொரு சகோதரனையும் சகோதரி ஆண்டவரே நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் வருகிற போராட்டத்தில் ஒவ்வொருவரும் வெற்றி பெற்றவர்களாக ஆண்டவருடைய ராஜ்யத்தை சுதந்திரமாக பெற்றுக்கொள்கிற பாக்கியத்தை தான் இந்த திருச்சபை முழுவதையும் உடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். திருச்சபை அங்கங்கள் அனைவரையும் நீர் ஆசீர்வதியும், ஊழிய செய்கிற ஊழியக்காரை ஆசீர்வதியும். அன்புள்ள ஆண்டவரே, இந்த திருச்சபையானது நாளுக்கு நாள் வளரத்தக்கதாக ஆண்டவரே ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் எழும்பி பிரகாசித்து ஆண்டுடைய அன்பை மற்றவர்களுக்கு சாட்சியாக அறிவித்து அநேகரை நீதிக்குட்படுத்த கருவிகளாக இருக்க ஒவ்வொருவரையும் பயன்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். இந்த 2013ஆம் ஆண்டிலே நாங்கள் பிரவேசித்திருக்கிறோம். வருகிற நாட்கள் உடைய கரத்தில் இருக்கிறது ஆண்டவரே. வருகிற நாட்களில் எல்லாம் கர்த்தர் எங்கள் கரைபிடித்து நடத்தவும், எங்களை உடைய நீதியின் பாதையில் நடத்தவும், எங்களை உடைய சத்தியத்தில் நடத்தவும், எங்களை நாங்கள் வெற்றி பெறுவது தகுதியாக எங்களை பலப்படுத்த வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். மீண்டுமாக ஒரு முறை எங்கள் ஒவ்வொருவரையும் உடைய கரத்திலே நாங்கள் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். உம்முடைய மகனாக மகளாக அங்கீகரித்து ஆண்டவரே நாங்கள் பரலோகத்தில் வந்து எங்கள் ஆண்டவரோடு கூட நித்தியமாக வாழும் பாக்கியத்தை ஆசீர்வதிக்க வேண்டுமா அன்புள்ள ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி கிருபையாயிருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஆமென். நம்முடைய கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலம் இருப்பதாக. ஆமென்.